நான் வந்து பயந்தேன், இப்போ தான் படிப்பு முடிச்சிருக்கேன், இப்போயே கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படி சொல்லிட்டு. எல்லோரும் சொன்னது ப்ளீஸ் கோ ஃபார் இட் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இது ரொம்ப கூட்டமாக இருக்கவும் என்னைய வந்து மணப்பெண் ரூமில் உட்கார வச்சு கொஞ்சம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட் ட்ரெஸ்ஸில் உள்ளே வராங்க. ஐ வாஸ் லைக், என்ன நைட் ட்ரெஸ்ஸில் வரீங்க கல்யாணம்? ஏம்மா நாங்கள் நின்று பார்த்துட்டோம். கல்யாணம் முடிச்சுட்டு 1 வீக் கழிச்சு தான் கிராஜுவேஷனே நடந்தது. ஸோ எங்கள் காலேஜ் அப்போ வந்து எப்பயுமே ராஜா கூட வந்து எப்பயுமே ஒரு 10 பேர் கூட இருப்பாங்க. இப்போ அவர் என்னை தனியாக கூட்டிட்டு போறாருல, லாங் டிரைவ் வேற, எனக்கும் எங்கன்னு தெரியாது, ஐம் நாட் அவேர் ஆஃப் இட். அதனால எனக்கு கொஞ்சம் பயம், எங்கே போகிறோன்னு பார்த்தா ஹார்பரில் கூட்டிகிட்டு போய் கரெக்டாக அந்த 12 o'clock வந்து பார்த்தீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு, ராஜா எப்படி மாறிட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, ராஜா இப்படி மாறிட்டாங்க, இந்த பொண்ணு மாத்திட்டாங்க. நான் மாத்தல இல்ல, சீரியஸ்லி ஸ்பீக்கிங். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் 2 பேருமே மாறி மாறி ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்க, இவ்வளோ புரிதல் இருக்கு உங்கள் 2 பேத்துக்குள்ளே அப்படின்னு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்களேன். மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படியும் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன சொல்லிக்கிட்டாங்க? ராஜா உங்ககிட்ட யாராவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேசினாங்களா? இல்லை என்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸாக பேசல. கல்யாண டைம் உங்களுக்கே தெரியும் எப்படி இருந்ததுன்னு. என்கேஜ்மெண்ட்ல பேசினாரு, போட்டோ எடுக்கும் போது பேசினதான் தனியா. இனிமே தான் ஒரு மீட். ஆமா, அப்பதான் இன்ட்ரோவே கொடுக்குறாங்க. ஏன்னா எங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சு எல்லாரும் பிஜி ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப பிஸியா இருந்தாங்க. பட் நான் வந்து நமக்குன்னு ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்குல்ல, அவங்ககிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் இவர் தான். ஆனா வந்து இவங்க திடீர்னு எங்க வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்க சொல்றாங்க, இவர் தான் மாப்பிள்ளையா அப்படின்ட்டு. அவங்க வந்து இவரோட இன்ஸ்டா ப்ரொஃபைல் ஸ்டாக் பண்ணிட்டு முதல்ல இவர் வந்து இது உண்மையா ராஜா தான் போல, இவர் கமல் கூட போட்டோ எடுத்துக்காரு, என்னையும் ஒரு தடவை கூட்டு போக சொல்ல அப்படின்னு. நான் எனக்கு வந்து ஐ வாஸ் லைக், எனக்கு பொண்ணு பார்க்கறாங்க சொல்றேன், உங்களுக்கு கமல் போட்டோ வேணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னன்னா, நான் கூட இவரை பத்தி விசாரிக்கல, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க ராம்நாடு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து விசாரிச்சா எல்லாருமே உங்க ஃப்ரெண்டு வர போறாங்களா, அவங்ககிட்ட சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா, அந்த பொண்ணு எங்க ராஜா வந்து ரொம்ப அமைதியானவர், இங்க அவர் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது, அந்த மாதிரி இருப்பாரு. இங்க அவர் மேல பாசம் வச்சவங்க ராம்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. உங்க ஃப்ரெண்டு வர எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாங்களா, உங்க ஃப்ரெண்டு வராங்களா, உங்க ஃப்ரெண்டு தான் மனைவியா வராங்களா, ஐயோ ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொன்னா அவங்கெல்லாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் ராஜாவை பத்தி விசாரிச்சேன், ரொம்ப நல்லவர் ஆண்டி, தங்கமானவரா. அப்புறம் அவங்க சொல்றாங்க, நீ கண்டிப்பா கட்டிக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஐ வாஸ் லைக் சோ ஹாப்பி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் எந்த டிசிஷனும் எடுப்போம் இல்லையா. பேரண்ட்ஸ் சொல்றது இருந்தாலும் ஒரு பர்சனல் ஒப்பீனியனுக்கு நம்ம ஏஜ் குரூப் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நிறைய பேர் என் அக்கா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து இந்த அக்காட்ட சொன்னாங்களாம், உங்க தங்கச்சி வந்தா நானே நிறைய தடவை ராஜா பார்க்க வெளியவே வெயிட் பண்ணுவேன், அவர் என்னை நிமிந்து கூட பார்க்காம போயிடுவாரு, இப்போ உங்க தங்கச்சி தான் வந்து ராணியாக போறாங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இவரை எல்லாரும் பார்த்துட்டு இவ்வளோ அத்தாச்சி இவரோட இன்டர்வியூலாம் பார்த்துருக்காங்க போல, எல்லாரும் அத்தாச்சிக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப ஜாலியா ஒரு வெளிப்படையா இருக்காங்க, வெகுழியா நல்லா பேசுறாங்க. எல்லாருமே சொன்னது இதுதான், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்க, இப்படி ஒரு சிஸ்டர் இன்லா மதர் இன்லா இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க, ரொம்ப அமைதியானவரான் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எல்லா அப்ரூவலும் கிடைச்சிது. யூ ஷுட் டேக் திஸ். நான் வந்து பயந்தேன், இப்போதான் படிப்பு முடிச்சிருக்கேன், இப்பயே கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படி சொல்லிட்டு. எல்லாரும் சொன்னது ப்ளீஸ் கோ ஃபார் இட் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எவ்ரி ஒன் ஆர் ஹாப்பி. அண்ட் எல்லாருமே ஒரு நாள் முன்னாடியே வந்து கல்யாணத்துல தங்கி என்ஜாய் பண்ணி பேச முடியும். ஆனா என்கேஜ்மெண்ட் அப்ப கொஞ்சம் நல்லா பேச முடியும், எல்லாம் ஹாய் பாய் அந்த இன்டராக்ஷன். கல்யாணத்தப்ப அவங்க சரியா லிட்டரலி கல்யாணத்தப்போ ஒரு
இது ரொம்ப கூட்டமாக இருக்கவும் என்னைய வந்து மணப்பெண் ரூமில் உட்கார வச்சு கொஞ்சம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நைட் ட்ரெஸ்ஸில் உள்ளே வராங்க. அவர்ஸ் லைக் என்ன நைட் ட்ரெஸ்ஸில் வரீங்க கல்யாணம்? ஏம்மா நாங்கள் நின்று பார்த்துட்டோம், எங்களுக்கு 3 மணிக்கு பஸ் டிக்கெட் போட்டுட்டோம், இவ்வளோ கூட்டம் நாங்கள் பார்த்ததே இல்லை, நாங்கள் இன்னொரு நாள் வரோம், டிக்கெட் போட்டாச்சு, அட்லீஸ்ட் என்கேஜ்மெண்ட்லேயாச்சும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோமே அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நிறைய பேர் பார்க்கவே இல்லை, ஆனால் அவங்கெல்லாம் பால்கனியில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க கல்யாணம் நடக்கிறது அப்படி சொல்லிட்டு. ரொம்ப கியூட்டா. அதுக்கப்புறம் வந்தாங்களா? அரண்மனைக்கு வந்தாங்களா? இல்ல, எல்லாரும் பிஜி நாங்க என்னன்னா இது பிஜி எக்ஸாம் August 30 வருது, அது முடியட்டும், we will have a get together, அரண்மனைக்கு கூப்பிடணும். எல்லாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கோச்சிங் சென்டர்ல படிக்கிறாங்க, கேதர் பண்ண அது இதெல்லாம் ப்ரிஷியஸ் டைம் அவங்களுக்கு, அதனால முடிக்கட்டும், ஃப்ரீயா வர்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு. நாங்களே இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வீடியோஸ் அதெல்லாம் யாராவது கல்யாணத்துக்கு வந்திருக்காங்கன்னு நல்லா தான் பார்த்தேன். ஆமா. அண்ட் எனக்கு வந்து கல்யாணம் முடிச்சுட்டு 1 வீக் கழிச்சு தான் கிராஜுவேஷனே நடந்தது. ஸோ எங்க காலேஜ் அப்ப வந்து இவர் போய் ஆமா, அது அன்எக்ஸ்பெக்டட். நான் கிராஜுவேஷன்ல அப்ப கிராஜுவேஷன் தான் எங்களுக்கு பெரிய விஷயம். இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது கிராஜுவேஷனுக்கு எப்படி ட்ரெஸ் பண்றது அந்த மாதிரி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. அன்எக்ஸ்பெக்டட் திங் என்னன்னா இவர் வந்தது தான். இவர் ஒரு கப்புலா போய் நான் வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்குவேன்றது. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து உங்க ப்ரொஃபசர்ஸ்ல இருந்து என்ன சொன்னாங்க? எல்லாருமே வந்து போனோடனே என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னையா ஃபர்ஸ்ட் மணப்பெண் புது பெண்ணா வந்து பார்க்கறதுக்கு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இன்ஸ்டா திறந்தாதான் நீங்க வரீங்கன்னு பார்த்தா யூடியூப் திறந்தாலும் நீங்க தான் வரீங்க. நான் அதுக்கு எனக்கு பதிலே இல்லை, நான் என்ன பண்ண முடியும், எல்லா இடத்துலயும் நீங்க தான். எல்லாரும் கேட்கறாங்க. ஆமா, எல்லாருமே கேட்கறாங்க. எல்லாரும் சிஸ்டர்ஸ், ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ண சிஸ்டர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணாங்க, ராஜா கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். முன்னாடியே எனக்கு கால் பண்ணிட்டாங்க, நீங்க வர்றீங்கல்ல, ராஜா கூட தானே வர்றீங்க, கல்யாணம் முடிச்சுட்டு வர்றீங்கல்ல அப்படி சொல்லிட்டு. எவ்ரி ஒன் வேர் ஹாப்பி, ஸோ ஹாப்பி. ஆஸ் வெல் இவரை பார்க்க முடியல, ஏன்னா இவர் வந்து விஐபி சீட்ல உட்கார வச்சுட்டாங்க, மேனேஜ்மெண்ட் சைடு. ராஜா விஐபி சீட்ல. அதனால நாங்கள்லாம் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்படியே, நான் ஃபோட்டோ கூட எடுக்கலை, போய் காலேஜ் எம்டி கூப்பிட்டுருந்தாரு, அதனால எம்டியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி கொஞ்சம் பேர் பார்த்து பேசி ஃபோட்டோ எடுத்தோம். இன்னுமே தான் ஃப்ரெண்ட்ஸ் தான், இன்னுமே தான் மிங்கிள் ஆகணும், அதுவும் எக்ஸாம் முடியட்டும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ராஜா கொடுத்த மிக முக்கியமான பரிசு, மறக்க முடியாத பரிசு, அவர் கையில இருந்து வர்ற எல்லாமே எனக்கு வந்து முக்கியமா தான் படுது. அப்படின்னு இதுதான் முக்கியம், ரொம்ப மனசுக்கு நெருக்கமா இருக்கும்ல. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இவங்க இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான. அப்படியா? அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து December 31 நைட்டு டின்னர் சாப்பிடலாம், சரி அடுத்த வருஷம் வர 9 மணிக்கு படுக்கிறாள். ஆமா, 9-10 மணிக்கு 4:35 o'clock எந்திரிச்சிருவாங்க. எனக்கு டைம் ஸ்லாட்டே பழகிட்டாங்க. ஆமா, அப்படிதான் எழுந்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இல்லை, 12 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன். நம்ம இதுக்கு மாத்திரணும்ல, 1 மணிக்கு மேலதான் தூங்குறேன், 12 மணிக்கு மேலதான் எந்திரிக்கிறேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் என்னன்னா அந்த 31 டிசம்பர் சரி 2025 ஒரு அன்எக்ஸ்பெக்டட்லி இம்பார்ட்டண்ட்டான வருஷம் ஆயிடுச்சு. டின்னர் சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு இங்க டின்னர் சாப்பிட்டு ராஜா அப்படியே கூட்டிட்டு போறாரு. சரி லாங் டிரைவ் போல அப்படின்ட்டு நிறைய டைம் நாங்கள் மிட் நைட் வந்து பாம்பன் போவோம். ஸோ பாம்பன் போய் அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் காமிச்சிட்டு இருப்பாரு, எனக்கு ஏதாவது சொல்லுவார், நிகழ்வு நிறையா இருக்காரு அதெல்லாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி போகிறாரு போல். அப்படின்னா எங்கெங்கேயோ போகுது, எனக்கு தெரியாது இல்லையா, நான் புதுசு, என்ன எங்கெங்கேயோ போகுதுன்னா இவர் சொல்லவும் மாட்டாரு, எதுவுமே இல்லைங்க, வாங்க நீங்கள் சும்மா வாங்க, சும்மா ஒரு சீஷோர் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படி சொல்லிட்டு. இவங்க பயப்பட செய்வாங்க. எங்க யோசிப்பாங்க மிட் நைட்ல. ராஜா எப்பயுமே ராஜா கூட வந்து எப்பயுமே ஒரு 10 பேர் கூட இருப்பாங்க. இப்ப அவர் என்னை தனியா கூட்டிட்டு போறாருல, லாங் டிரைவ் வேற, எனக்கும் எங்கன்னு தெரியாது, ஐம் நாட் அவேர் ஆஃப் இட். அதனால எனக்கு கொஞ்சம் பயம், எங்க போறோன்னு பார்த்தா ஹார்பர்ல கூட்டிட்டு போய் கரெக்டா அந்த 12 o'clock வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த சீல எங்க ஷிப்ல நாங்க 2 பேர் இருக்கோம். அப்புறம் போட் ஓட்டுறவங்க அவங்களாம் தெரிஞ்சவங்க தான், அந்த அண்ணா இருக்காங்க. சுத்தி ஜெல்லி ஃபிஷ். அதுவும் அது எனக்கு வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து ஏன்னு தெரியல, இந்த கடல் ரொம்ப பிடிக்கும். கடல் சம்மந்தப்பட்டது, இந்த மெர்மைடு, அதெல்லாம் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ஒரு விஷயமா இருக்கும். இப்படி ஒரு அதுவும் இல்லாமல் அந்த கடல்ல இருந்து பார்த்தா ராமேஸ்வரம் கோபுரம் தெரியும். இந்த சைடு ராமேஸ்வரம், அந்த கோபுரத்துக்கு பின்னாடி இருக்க கடல். நான் பயங்கர சிவபக்தை வேற. ஸோ எனக்கு ரொம்ப புனிதமாக இருந்தது. இப்படி ஒரு வருஷமா, இப்படி ஒரு ஸ்டார்டிங்கா, ரொம்ப அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தது. அதுதான் நான் வந்து மறக்க முடியாத ஈவெண்ட்டுன்னு சொன்னால் அதுதான் சொல்லுவேன். அது சுற்றி ஃபுல்லாக ஜெல்லி ஃபிஷ் அழகாக இருக்கும். அந்த நைட்டில் அது மட்டும் நல்லா தெரியுது, ஜெல்லி ஃபிஷ் நல்லா ரெட் கலரில். நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கோம். 12 o'clock எல்லாம்
ஃபேமிலி எல்லாம் வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டு இருந்தா, இங்க பாருங்க நான் கடல்ல இருக்கேன் அப்படி சொல்லி. 2026 இவ்வளவு ஒரு அற்புதமா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ கொடுக்குற கிஃப்ட்ஸை விட மெமரிஸ் தான் முக்கியம் இல்லையா? அவர் போட்ட எஃபர்ட்ஸ் அண்ட் மெமரிஸ், அந்த மெமரி என்னால மறக்க முடியாது. இந்த சைடு பார்த்தா சிவன் இருக்காரு, எல்லாமே எனக்கு பிடிக்கும். இந்த சைடு சிவன், கடல், ஜெல்லி ஃபிஷ், எவ்ரிதிங். ஸோ இந்த விஷயம் பண்ணணும்னு எதிராஜா உங்களுக்கு தோணுச்சு? இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோம் அவங்கள? இல்ல, நம்ம gift கொடுக்கலாம், கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு வந்து பொருளா இருக்குமே தவிர மெமரியாவும் இருக்கும். ஆனா அது பொருளாவே வீட்டுல தங்கிடும். நம்ம ஒரு மெமரி கொடுக்கணும் தான் நமக்கு ஆசை. சின்ன இந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா நம்ம மெமரியா ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பேன். அது இது வந்து இந்த சிவன் இதெல்லாம் அதுவே அமைஞ்சது தான். கடல்ல கூப்பிட்டு போனோம் அவங்கள வந்து கரெக்டா. அப்போ வந்து சின்ன போட்ல கூப்பிட்டு போனா ஆடும். ஆனா பெரிய நம்ம லாஞ்ச் மாதிரி இருந்துச்சு, லாஞ்சில் போயிட்டு வருவோம். லாஞ்சில் போய் அதுலயே அவங்களுக்கு வந்து அந்த ப்ரான்ஸ் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி கடல்லையே சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவோம். ஒரு 1:30 2 o'clock தான் மறுபடியும் ஹார்பருக்கே வந்தோம். அது வரை சீல அங்கேயே கேக் வெட்டி நல்லா ஒரு தனி விதமான ஒரு புது விதமான அனுபவம் தான். சூப்பர். எனக்கே அது புதுசாக தான் இருந்துச்சு. அதுவும் நம்ம பிடிச்சவங்களோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். I am so happy. I am very happy about it because I love sea, I love Lord Shiva, everything, and with partner. அவர் நமக்கு பிளான் பண்ணி பிடிச்ச பர்சனோட அந்த இடத்துல இருக்கிறது தான் வேல்யூவானது. அதுவும் கடல்ல இருக்கிறது அந்த ஜெல்லி ஃபிஷ்ல வந்து நல்லா பிரைட் ஆக்குச்சு. சீஷோர் பக்கத்துலயே ஒரு பீச்ல அங்க நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அப்படி கூட பண்ணிருக்கலாம். ஆனா கடலுக்குள்ள போறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் கூப்பிட்டு போக நான் நினைச்சேன் சரி சீஷோர்ல வச்சு கேக் வெட்ட போறாரு அப்படிதான் என்னோட அதுதான் பியாண்ட் த லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். அதுவும் அவருக்கு நான் சொன்னது இல்லை எனக்கு கடல் ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் நான் சொன்னது கிடையாது, இப்போதான் சொல்கிறேன். அப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க நமக்கு என்ன வேணும்னா நம்ம எப்பயாச்சும் சொல்லியிருப்போம், அந்த மாதிரி நான் சொல்லாமே அவர் புரிஞ்சுட்டு அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தது என்னால் எப்பயுமே மறக்க மாட்டேன். ஏன்னா அது என் கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நியூ இயர் வேற. ஸோ ஹாப்பி அபவுட் இட். ரொம்ப அழகான கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாருங்க. நீங்க அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்து ராஜா எப்படி மாறிட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க ராஜா இப்படி மாறிட்டாங்க, இந்த பொண்ணு மாத்திட்டாங்க. நான் மாத்தல இல்ல, சீரியஸ்லி ஸ்பீக்கிங் இது எல்லாமே தானா நடக்கிறது தான். எதுவுமே உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அதாவது ஸ்டடீஸ் தாண்டி நீங்க வந்து ஒரு MBBS ஸ்டூடெண்டா இருந்தீங்க, டாக்டர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு தாண்டி வீட்டு வேலைகள்லாம் எப்படி சமைக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? குக்கிங்லாம் பண்ணுவீங்க? சுத்தமா தெரியாது. என் ரூம்மேட்ஸுக்கு எப்பயாச்சும் இந்த டாக்டர் MBBS இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மேகி பண்ணுவோம். அப்போ ஒரு நாள் நான் மேகி ட்ரை பண்ணி என் ரூம்மேட்ஸ் 2 பேரும் கொலை பண்ண பார்த்தேன். எல்லாரும் அந்த அளவுக்கு ஐம் வெரி வேர்ஸ் அட் குக்கிங். எனக்கு ராஜா கேட்டிருக்காங்களா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு செய்ய தெரியுமா அந்த மாதிரி ஏதாவது? அது ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா பூ வைக்கும் போது குழந்தை பிறந்துருச்சு இல்லையா? ஸோ 1 வீக் அத்தாச்சி வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க. ஸோ 1 வீக் இவங்க இருந்தனால எங்களுக்கு நல்ல ஒரு பாண்ட் கனெக்டிவிட்டி ரொம்ப இருந்துச்சு. ஃபேமிலி 2 ஃபேமிலிக்குமே அங்கேயே ஸ்டே பண்ணிட்டாங்க 1 வீக் நாமக்கல். ஸோ அந்த டைம்ல அடுத்த நாள் பூ வச்சு அடுத்த நாள் வந்து ஃபேமிலியா எங்க வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருந்தோம். அப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒரு அங்கிள் வந்து என்ன கேட்குறாரு, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் நின்றுட்டு இருக்கும்போது கேட்குறேன் எப்பா சமைக்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாரு. இல்லை எனக்கு சமைக்க தெரியாது அப்படி சொன்னேன். அவர் வந்து சரிப்பா கற்றுக்கோங்க அப்படின்னா ராஜாங்க எதுக்கு அவங்க கற்றுக்கணும்? அந்த எப்படி பூ வைக்கும் போது எனக்கு ஒரு நீங்க வாங்க அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அந்த இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டக்குன்னு கேட்டாரு எதுக்கு அவங்க கற்றுக்கணும், அவங்க ஏன் கற்றுக்கணும், எதுக்கு நீங்கள் அவங்கள கற்றுக்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே எனக்கு அது ரொம்ப மனம் வந்து நெகிழ்ந்தது. அந்த டைம்ல ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படிலாம் அவர் கேட்டதில்லை. யாராச்சும் எனக்கு குக் பண்ண சொன்னாலோ கிளாஸ் இங்கிருந்து இங்கே எடுக்க சொன்னாலும் எதுக்கு அவங்கள சொல்கிறீங்க அப்படிதான் சொல்லியிருக்காரு தவிர இது எனக்கு பண்ணித்தாங்கன்னு இன்ன வரைக்கும் நானே கேட்பேன் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு. அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க, நான் எல்லாமே இது பண்ணுவேன், எதையுமே ஒதுக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் சாப்பாடுலேயும் சரி அவர் சாப்பிட்றத நீங்கள் பார்க்கணும், சாப்பாடு கூட மரியாதை. அவர் இலையில அவருக்கு பிடிக்காததை வச்சா கூட அதை நீட் அண்ட் க்ளீனாக சாப்பிடுவார். அப்படி ஒரு பர்சன் இவர். ஸோ நிறைய விஷயம் வந்து எங்களுக்காக நீங்கள் பகிர்ந்துட்டு இருந்தீங்க. தன்னோட மனைவிக்கு எந்த அளவுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்லாம் வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போது அடுத்த கட்டமாக நம்ம கூட வந்து ராணியம்மா இணைய போகிறாங்க. ஸோ மருமகளும் மாமியாரும் சேர்ந்து நம்ம அந்த எபிசோட பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். ராணியம்மா வெல்கம் பண்ணிடலாமா?